திமுக வந்து 2021 ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்தது. அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா நம்பர் போட்டு இன்னென்ன வாக்குறுதி அப்படின்னு சொல்லி கொடுத்தது. மொத்தம் 505 வாக்குறுதிகள் கொடுத்தது. சரி, 505 வாக்குறுதிகள் கொடுத்ததுல ஏதாவது செஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 வாக்குறுதி கூட முழுமையா முடிக்கல. அவங்க சொன்னதுல ஒண்ணு முக்கியமானது உயிர் காக்கும் பிரச்சனை. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள்ல வந்து ஸ்கேனு, எக்ஸ்ரே இதெல்லாம் நாங்கள் வசதிப்படுத்தி கொடுத்துருவோம், வசதி பண்ணி கொடுத்துருவோம், அங்கே உள்ள மக்களுக்கு நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி அவங்க இன்ன வரைக்கும் செய்யலை. அது மட்டும் இல்லை, அங்கே சரியா டாக்டருங்களையும் போடல, மருத்துவரையும் போடல, செவிலியர்களையும் போடலை. அந்த நிலைமையில தான் எல்லா மாவட்டத்திலையும் மருத்துவமனை இருக்கு. இதுல அரசாங்கத்தை நம்பிதான் ஏழை எளிய மக்கள் வந்து அங்க வைத்தியம் பண்ண போறாங்க. ஆனா அங்க டாக்டர்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனா இங்கேயே கூட என்ன நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க செவிலியர்கள் சுத்தமா இல்லை. அங்க போனாக்க சும்மா வண்டி தள்ளிட்டு போற பையனும் இவங்களும் இருக்காங்க. ஒருத்த கூட அங்க இல்ல. ஒரு சரியான பதில் கூட கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு. இந்த நிலைமை தான் இருக்கு. ஆனா என்ன சொல்றாரு முதலமைச்சர், நாங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 23,000 பேருக்கு குறையாம அந்த மருத்துவமனைகள்ல வேலைக்கு ஆளு போட்டாகும். அத 5 வருடம் ஆயிடுச்சு, இந்த நிமிஷம் வரைக்கும் போடல. ஏன் போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் இல்லை. பணம் இல்லாததுனால அங்க ஆட்களை போடல. இதனால யாரு வந்து பாதிக்கப்படுறான்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுது. ஆனா இவங்க வேற செலவுகளை ஏதாவது குறைக்கிறாங்களா அரசாங்கத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. மந்திரிகளாகட்டும் முதலமைச்சராகட்டும் 7 முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போயிட்டு என்ன சொல்றாங்க, நாங்க பெரிய நிறுவனங்களை எல்லாம் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கோம், கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும், இந்த கம்பெனிகள்லாம் இங்க வந்துட்டு அப்படின்னாங்க. எங்க வந்தது, எங்க அதை நிறுவனாங்க, எங்க திறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் எல்லா மாவட்ட மக்கள்கிட்டையும் கேட்கிறேன், அந்த மாதிரி எதுவும் வரலங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவங்க செஞ்சது.